Hello friends, welcome back to How to Cook Tamil. இந்த வீடியோல நான் உங்களுக்கு செய்து காட்ட போறது பொட்டேட்டோ சிப்ஸ். இந்த சிப்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த கிறிஸ்பி தான் முக்கியம். அந்த கிறிஸ்பி வரதுக்கு நான் என்ன மெத்தட் எல்லாம் யூஸ் பண்றேன்றதை நான் இதுல உங்களுக்கு முக்கியமா காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல 2 பொட்டேட்டோ எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இத முதல்ல தோல் சீவி விடுறேன். இந்த பொட்டேட்டோ நீங்கள் வாங்கிக்கல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நீட்டா ஒயிட் கலர்ல கைக்குள்ள அடங்கக்கூடிய மாதிரி பெருசா பார்த்து வாங்குங்க. அப்பதான் உங்களுக்கு ஸ்லைஸ் பண்ண ஈஸியா இருக்கும். இப்போ இதை நான் ஸ்லைஸ் பண்ண போறேன். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரேப்பரால ஸ்லைஸ் பண்ணி விடுறேன். இந்த ஸ்லைசஸை பாத்தீங்கன்னா தெரியும், நல்லா டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். இந்த மாதிரி நல்லா தின்னா இதை நீங்க ஸ்லைஸ் பண்ணீங்களா நல்ல வெயிட்லெஸ்ஸா கூட இது இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் இப்ப ஸ்லைஸ் பண்ணி விட போறேன். இதுக்கு வந்து நான் இந்த சிப்ஸ் வந்து நல்ல கிறிஸ்பியா வர்றதுக்கு முதலாவது டிப்ஸ் நான் கொடுக்கறது என்னென்றால் இந்த மாதிரி நல்ல தின்னா வெயிட்லெஸ்ஸா நீங்கள் செய்யணும். இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய முதலாவது டிப். இதுக்கு இந்த ரெசிபி நான் உங்களை செய்து காட்ட விரும்பினதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய ஒரு ஸ்நாக், ஈவினிங் ஸ்நாக் என்று சொல்லலாம். இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் கடையில போய் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு விலை கூடின ஒரு ஸ்நாக்கா தான் உங்களுக்கு கடையில கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் விலைக்கேற்ற மாதிரி உங்களுக்கு குவான்டிட்டி அதுக்குள்ள இருக்காது. இதை வந்து நீங்க கடையில கிடைக்கிறத விட ரொம்பவே ஒரு பெட்டரா கிறிஸ்பியா நீங்களே வீட்டுல ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த பொட்டேட்டோ சிப்ஸ். அது மட்டும் இல்லாமல் கடையில கிடைக்கிறது பாத்தீங்கன்னா கன்சர்வேட்டிவோட தான் கிடைக்குது. ஸோ நீங்கள் கிட்ஸுக்கு எல்லாம் கொடுக்குறீங்கன்னா நீங்க வீட்லயே செய்து சாப்பிடுறதுதான் பெட்டர் ஆப்ஷன் என்று நான் சொல்லுவேன். இப்போ பாத்தீங்கன்னா 2 உருளைக்கிழங்கையும் நல்லா ஸ்லைஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்லைஸ் பண்றதுக்கு வந்து நான் ஸ்க்ரேப்பர் யூஸ் பண்ணியிருந்தேன். அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரேப்பர் யூஸ் பண்ணி ஸ்லைஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா தின்னா கிடைக்கும். நீங்க கத்தி வச்சு ஸ்லைஸ் பண்ணலாம். ஆனா உங்களுக்கு கொஞ்சம் பழக்கம் இருந்தா தான் இந்த மாதிரி நல்லா தின்னா வரும். இல்லாட்டி கொஞ்சம் திக்கா வந்துடும், உங்களுக்கு பிறகு கிறிஸ்பியா வராது. இப்ப அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இதை நான் இப்ப காய வைக்க போறேன். இந்த மாதிரி காய வைக்கிறது வந்து மெயினான ஒரு டிப். இது நான் 2வது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய டிப். இதுல கீழே ஒரு கிச்சன் டவல் வச்சுட்டு அதுக்கு மேல இந்த மாதிரி பரப்பி வச்சிருக்கிறேன் எல்லாத்தையும். இதை இப்ப ஒரு 1 ஹவருக்கு நல்லா காய வச்சு எடுக்க போறேன். இது காய வைக்கிறது பாத்தீங்கன்னா 100% நீங்க காய வைக்கணும் இல்ல, ஆனா குறைஞ்சது ஒரு 70% ஆகின்றாலும் இந்த மாதிரி நீங்க கையில் எடுக்கைகளை ஒட்டாத அளவுக்கு காய வச்சீங்கன்னா தான் நல்லது. அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் கிறிஸ்பியா கிடைக்கும். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், அந்த வெளிப்பக்கமா லேசா உங்களுக்கு yellow கலர்ல இருக்குது. இனி இப்ப நான் இதை வேற தட்டுக்கு மாத்துறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சதுக்கு பிறகு அடுத்ததா ஃப்ரை பண்றத பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் நான் இப்ப எடுத்து வச்சாச்சு. இனி இதை ஃப்ரை பண்ண போறேன். அடுத்தது ஃப்ரை பண்றதுக்கு 3வது டிப் இதுல நான் கொடுக்கக்கூடியது, எண்ணெய் வந்து நல்லா சூடா இருக்கணும். இப்ப வந்து மீடியம் டு ஹை ஹீட்ல வச்சு இதை நான் ஃப்ரை பண்ண போறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு லாஸ்டா கொடுக்கக்கூடிய டிப் வந்து நீங்க இதுல போடைக்குள்ள கொஞ்சம் முதிர்த்து போட்டீங்கன்னா ஒட்டாம இருக்கும் ஒன்றோட ஒன்று. அதோட சேர்ந்து வந்து அடுத்த பேட்ச் நீங்க போட போறீங்களா ஒரு செகண்ட் இடைவெளி விட்டுட்டு அடுத்த பேட்ச் போடுங்க. இப்ப வந்து நல்லா ஃப்ரை ஆயிட்டுது. இனி இதை இந்த மாதிரி ஒரு கண்ணகப்பை யூஸ் பண்ணி கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்ததுக்கு பிறகு எடுக்கலாம் நீங்கள். இது வந்து ரொம்ப குயிக்கா ஃப்ரை ஆயிடும். அதனால பக்கத்துல இருந்தே நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கிறது தான் நல்லது. இப்ப இது எந்த அளவுக்கு கிறிஸ்பியா வந்திருக்குன்னு உங்களுக்கு உடைச்சு காட்டணும். பாத்தீங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு நல்ல கிறிஸ்பியா வந்திருக்குது. இதை வந்து நீங்கள் எண்ணெயில் எடுத்த உடனே ஏதாவது நீங்கள் பிளேவருக்காண்டி சேர்க்க போறீங்களா நீங்க இதுல சேர்க்கலாம். நான் இதுல வந்து உப்பு மட்டும்தான் சேர்த்திருக்கிறேன். நீங்கள் இதுல ஒனியன் பவுடர் ஏதாவது உங்களுக்கு விரும்பினது சேர்க்கலாம் இதுக்குள்ள. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விடுங்க. உங்களை நான் இன்னொரு வீடியோவோட சந்திக்கிறேன். பை.